எப்படி அவர் இருந்தார், பிறக்கிறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், எங்கே இருந்தார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இனி யார் அந்த பார்த்து உங்களுக்கு கேள்வி கேட்டாலும் அது என்ன பிதா, அது என்ன மகன், அது என்ன பரிசுத்தாவி, அது என்ன நீங்கள் பிரித்து பேசுகிறீங்க, ஆனாலும் தேவன் ஒருவர் என்று சொல்கிறீங்களே, இது என்ன குழப்பமாக இருக்குது, உங்களுக்கே உங்களுடைய தேவன் தெரியாது என்று சொல்லி இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதுக்குரிய பதிலை கற்றுக்கொள்ள போகிறீங்க. இனி யார் கேட்டாலும் தெள்ளந்தெளிவாக எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. தேவன் உங்கள் நாவை இன்றைக்கு கூர்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நான் பேசுகிறேனே, என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்குதா? இந்த மைக் அது என்ன பண்ணுது, என் குரலை வாங்கி ஸ்பீக்கர் வழியாக உங்களுக்கு கொடுக்குது. ஸ்பீக்கரில் வர்றது என் குரல் இல்லை, என் குரலோட ஜெராக்ஸ் காப்பி. புரியுதா உங்களுக்கு? நடுவில் ஒரு கன்வர்ஷன் நடக்குது, சரிங்களா? இந்த குரலை ஸ்பீக்கர் வழியாக வந்தாலும் உங்களால் பார்க்க முடியுமா? இல்லை, கேட்க தான் முடியுது. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃபோனை எடுத்து என் குரலை வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? என்ன பண்ண போகிறேன், என் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே கோடு கோடா வருது. அது என்ன? என் குரல், என் வார்த்தை, சவுண்ட் வேவ், ஒலியின் அலை. புரியுதா உங்களுக்கு? அதை கண்ணால் அப்போ பார்க்க முடியுதா? கோடு கோடா பார்க்குறீங்களா? இப்போ உங்களால் பார்க்க முடியல, ஆனால் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு என் ஃபோனில் நான் காட்டினேன்னா பார்த்தீங்கன்னா கோடு நான் சத்தமாக பேசினா பெரிய பெரிய கோடாக விழும், நான் சின்னதாக பேசினா சின்ன கோடாக விழும். அதே மாதிரி தான் ஒலியாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. எப்படி? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நீங்கள் குரலை கேட்டாலும் சரி பார்த்தாலும் சரி அது என்னோட குரல் தான், அது நான் தான். நடுவில் ஒரு கன்வர்ஷன் நடக்குது. அந்த வார்த்தை மாம்சமாச்சு. எங்கே? மரியாளுடைய கற்புல, மரியாளோட வயிற்றுல மாம்சமாச்சு. அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் வந்தது, மனிதனான உருவத்தை கொடுத்தாரு. கன்வர்ஷன் அங்கே கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அது மனிதனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாறிட்டனாய் பிறந்தார். நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா தான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தேவன் வேற, இயேசு வேற கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம மத்தியில் பிறந்தார், மானிடனாய் மனிதனாய் ஒரு உருவமாய் பிறந்தார். ஆனால் அவர் என்றென்றைக்கும், அவர் பூமியின் துவக்கம் முதல் அவர் இருந்திருக்கிறாரு. ஆதியிலே அவர் இருந்தார், அவர் வார்த்தையாய் இருந்தார், அவர் தேவனிடத்தில் இருந்தார், அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்ததினாலே அவர் தேவனாய் இருந்தார். அந்த வார்த்தையின் மூலமாக தான் சகலமும் உருவாக்கப்பட்டது. நீங்களும் நானும்